தொடங்கியது சட்டப்பேரவையின் கூட்டம். வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு அறிவிப்பு வெளியாகும். பேரன்பிற்குரிய உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறார். 2024ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்றைய தினம் ஆளுநர் உரையோடு தொடங்கியிருக்கு. தேர்தல் நெருங்குற நேரத்துல தொடங்கியிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் பல அறிவிப்புகள் வரலாம், பல சட்டங்கள் நடைமுறைப்படுத்தலாம், பல சட்ட திருத்தங்கள் கூட இருக்கலாம். ஏனால் தேர்தல் காலம். திமுக எப்பயுமே இதை வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவுமே செய்யும். ஏன்னா சட்டமன்றத்துல சொன்னதையெல்லாம் அவங்க செஞ்சாங்களான்னு பட்டியலிட்டு பார்த்தா 100% விழுக்காடு கூட அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அது வேற கதை. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது. அதை கடந்து மிக முக்கியமான விஷயம் ஒன்று எதிர்பார்க்கப்படுதுன்னா அது தமிழ்நாட்டுடைய ஆகப்பெரும் சமுதாயத்தினுடைய உரிமை பிரச்சனை தான். வன்னியர் 10.5% இடஒதுக்கீட்டு உரிமை 3 வருடங்கள் ஆயிடுச்சு. சட்டமன்றத்தில் சட்ட மசோதா நிறைவேறி கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டம் நிறைவேறியது, சட்ட மசோதா நிறைவேறியது. அந்த சட்ட மசோதாவிற்கு பின்பாக MBC-V என்று தனியாக ஒரு உட்பிரிவு உருவாக்கப்பட்டு அதில் 10.5% இடஒதுக்கீட்டின் வாயிலாக வன்னிய பெருங்குடி மக்கள் இடஒதுக்கீட்டு உரிமையை ஓரளவுக்காது எட்ட முடிந்தது. ஆட்சி மாறிய பின்பாக காட்சி மாறியது போல மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நம்ம அந்த கதையெல்லாம் பல விஷயங்கள் பேசிட்டோம். வழக்கு தொடுத்து அதை கைமீறி போனது. அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றம் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலாம்ப்பா, யாருப்பா கொடுக்க கூடாதுன்னு சொன்னா இதை 2 மட்டும் செஞ்சுட்டு கொடுக்கப்பான்னு சொன்னது. அந்த 2 செய்யறதுக்கு இந்த ஸ்டாலின் அரசு 1.5 வருஷமா தாமதப்படுத்தி இழுத்துட்டு இருக்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி 35 ஆண்டு காலமாக உசுரை கொடுத்து போராடினாங்களோ அதே மாதிரி இந்த 3 ஆண்டுகளாகவும் சட்ட போராட்டத்தையும் முதலமைச்சரை சந்தித்தும் அழுத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த டிசம்பர் மாதம் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக போய் MK ஸ்டாலினை சந்திச்சாரு. ஸ்டாலினை சந்திச்சு வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு கால தாமதம் என்ற கேள்வி எழுப்பிட்டும் வந்திருந்தாங்க. ஒரு குழு அமைச்சிங்க, அந்த குழுவுக்கு 3 மாத காலக்கெடு கொடுத்தீங்க. அப்புறம் 3 மாதத்தை திரும்பி 6 மாதமா எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. அந்த 6 மாதத்திலையும் முடியல, திரும்பி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. எங்கெல்லாம் பார்த்தா எனக்கு வேடிக்கையாவா இருக்கு. அந்த அளவுக்கு வன்னியர்களை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்றது தெரியல. சரி, அவங்களுடைய நியாயமான கோரிக்கை. உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துட்டாங்க. தர ஆய்வுகளை மட்டுமாவது சேகரித்து ஆய்வு பண்ணி அவங்க எந்தெந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அவங்க எந்தெந்த அளவுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை அனுபவிக்கிறாங்கன்னு மட்டும் தானே கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு என்ன தமிழ்நாடு அரசுக்கு கவலைன்றது தெரியல. அதுக்கு அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு 1 மாத காலமே அதிகபட்சமான காலம். 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொடுக்கல. ஏன்னா கொடுக்க இவங்களுக்கு மனம் வரல. இப்ப திமுக மீது ரொம்ப மிகப்பெரிய அதிருப்தி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் வன்னியர்கள்லாம் திமுக மேல கொதிச்சு எழுந்து போய் நிற்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக வட மாவட்டங்கள் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உருவாகி இருக்கு. இந்த எதிர்ப்பை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு திமுக பல திட்டங்களையும் வகுத்து வச்சிருக்கோம். எப்படியாவது ஏமாத்தியே குழப்பம் நடத்திடணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப காலமா அழுத்தமும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, உசுரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நாம் வன்னிய பெருங்குடியின மக்களிடம் மிகப்பெரிய எதிர்ப்பையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா சும்மா இருக்க மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களும் வன்னியர் சங்கத்தினரும். இதை சமாளிப்பதற்காக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏதேனும் ஒரு வெற்று அறிவிப்பாவது கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுகவுடைய முன்னாள் கணக்கே அப்படிதான் இருந்துச்சு. 1/2 நூற்றாண்டு காலமாக இந்த பெருங்குடி சமுதாய மக்களுக்காக போராடி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் தாவாக்காவுடைய தாவாக்கானா எது இதுல டிவிக்குன்னா தானே அது தாவாக்கானா இதானே. சரி, ஓகே. திமுக எம்எல்ஏ பண்ருட்டி திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக ஒன்று சொல்லியிருந்தார். நாங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 15% இடஒதுக்கீடு கொடுப்போம், வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு. தேர்தல் முடிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏறத்தாழ 1000 நாட்களை கடந்து போயிடுச்சு. அவர் சொன்ன அந்த 15 விழுக்காடு இல்லைங்க, 10 விழுக்காடு இன்னும் வரல. அது தேர்தல் நேரத்தில் அப்ப கம்பி சுத்துனாங்க. அப்புறம் இந்த தேர்தல் நேரத்தில் ஏதாவது கம்பி சுத்துவாங்க. நீங்க இந்த வாட்டி எனக்கு 40 தொகுதியை அள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா நான் எப்படி போன சட்டமன்ற தேர்தலில் உங்களை ஏமாத்தணும், அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பல கட்டுக்கதைகள்லாம் சுத்துவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆக பெரும் போராட்டங்கள் அத்தனை சாதனைகளை படைத்த போராட்டங்கள்.
வன்னியர் 10.5% இடஒதுக்கீட்டையும் மருத்துவர் ஐயா அவர்கள் வெல்லாமல் விடமாட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாய மக்களுக்குமான இடஒதுக்கீடு பெற்று தராமல் விடமாட்டார். அது வேற விடியம். அதை கடந்து இந்த முறை திமுக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரும் கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இந்த தேர்தலில் ஏதாவது ஆதாயம் அடைவதற்காகவாமாவது இந்த சட்டமன்றத்துல வன்னியர் 10.5% குறித்து நாங்கள் ஆய்வு பண்றோம், இல்லைன்னா தேர்தல் முடிஞ்சு அதற்கான நடவடிக்கையை தொடங்குவோம், இல்லை இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்று 1008 கட்டுக்கதைகளை கொண்டு வர முடியும். வாய்ப்புகள் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போன சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே கேள்வி எழுப்பினாங்க. அடுத்தடுத்து நடந்த அத்தனை சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் கேள்வி எழுப்பினாங்க, வெளிநடப்பு பண்ணாங்க. வன்னியர்கள்னு பார்த்தா மொத்தமா 30க்கும் மேற்பட்ட வன்னியர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வன்னியர்களுக்கு நலனில் அக்கறை கொண்டிருக்கிறாங்களானா இல்ல, யாருக்காவது ஜால்ரா தட்டிக்கிட்டு யாருக்காவது அடிமையாகத்தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதை கடந்து வன்னியர்களுக்காக உரிமை எழுப்பக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த 5 பேரும் அந்த கேள்வி எழுப்பினாங்க. இந்த முறையும் கண்டிப்பாக அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு உண்மையாக வன்னியர்களின் மீது அக்கறை கொண்டு அறிவிப்பை வெளியிடணும். தேர்தலுக்காக ஒரு நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்றி விடக்கூடாது. தெல்ல தெளிவாக இப்பொழுதே சட்டத்தை நிறைவேற்றி விட வேண்டும். ஆனா திமுக இப்போது சட்டத்தை நிறைவேற்றாம நாங்கள் தேர்தல் முடிஞ்சு நிறைவேற்றுவோம், அதுக்கான ஆய்வு பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கிறோம், நாங்கள் வன்னியர்களுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு கட்டுக்கதைகளை எல்லாம் துறைமுறை வச்சு வாசிப்பதற்காக ஒரு உரையை தயார் பண்ணி வைத்திருப்பதாக கூட சொல்லப்படுது. ஏன்னா முன்னாடி மாதிரிலாம் இல்லப்பா, வன்னியர்கள்லாம் 500 1000 தூக்கி போட்டா ஓட்டு போடுற சாதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவர்கள் ரத்தத்தில் ஊறிய சுயமரியாதை கிளம்பிடுச்சு, எழுந்துடுச்சு. அவனை நம்ம ரொம்ப சீனிட்டோம், ரொம்ப உக்கரத்துல இருக்கிறான், தேர்தலுக்காக அவன்கிட்ட ஓட்டு போட்டு அவன் வீட்டு வாசல நிற்கவே முடியாது என்கின்ற ரீதியில் திமுகவிற்கு அத்தனை தகவலும் சென்றடைந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள். எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏதேனும் ஒரு அறிவிப்பு நிச்சயமாக வன்னியர் 10.5% குறித்து வரலாம். அல்லது சட்டமன்றத்துல திமுக ஒரு கம்பி கட்டுகின்ற கதையையும் சொல்லலாம். அதை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் மட்டும்தான், எப்படி 5 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல நாடாளுமன்றத்தில் நமக்காக குரலாக ஒலிக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றியை பொறுத்துத்தான் வன்னியருடைய வெற்றியும் தோல்வியும் இங்கே அடங்கியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வென்றால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கும் திமுக அச்சப்பட்டு இறங்கி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை கடந்து நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பில் 100%ல் 1% பின்வாங்கினாலும் கூட இப்ப அந்த மக்களுக்காக உசுரை கொடுத்து போராடுறாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களே, அவருக்கே இந்த மக்கள் ஓட்டு போடல, அப்புறம் என்னப்பா இந்த மக்களுக்கு இதெல்லாம் செஞ்ச ஒரு புண்ணியம் இல்லப்பா, செஞ்செல்லாம் ஓட்டெல்லாம் விடாதுப்பா, நம்ம காசை தூக்கி போட்டு ஓட்டு வாங்கிக்கலாம்ப்பான்ற நிலைப்பாட்டுக்கு திமுக இறங்கிடும். புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி.